இந்த நேரத்திலே வேதவியாசர் பகவான் சபை நாடி வருகிறார். சிஷ்யா, நான் இத்தாதி சமன்வாக்கி வந்த போது வந்திருக்கும் பொழுது என்ன மாதிரி தான் நீ வேஷம் ஆட மாட்டேன்.
அதுக்கு என்ன பண்ண? ஏண்டா ஓ, நான் இத்தாதி சிவனோக்கி வந்த போது அபிதானம் என்ன தெரியுமா? விளக்கத்தை சொல்லு. ஆ? விளக்கமா? நான் யார் தெரியுமா? யாரு? ஏய் ஓ. மண்ணாசை ஆ, பெண்ணாசை பொருளாசை ஆ. மூவாசையும் சிக்கறுத்தவன். ஓ, மூணாவது சிக்கரித்து. ஆமாம் சரிகை ஆ. கிரிகை யோகம் ஞானம். ஓ, ஞானம் கிடையாது. ஞானம் இருக்கு, எல்லாமே இருக்குது. முத சொன்னது இல்ல. ஓ, அது இல்ல. ஆ, ஓ, மண்ணாசை பெண்ணாசை பொருளாசை. இல்லை இந்த மூன்றாவது சிக்கரித்து. சிக்கறுத்து ஆ, பராச்சர சிக்கும் ஆமா. பரிமள எஞ்சிக்கும் ஆ. பிறந்தவன் ஆ. என்னுடைய அபிதானம் வேத வியாசர் பகவான் என்று தெரிவிப்போம் என்றாயிரு. ஆகட்டும். சிசியா குருவே. இன்னும் எப்படி வருகிறேன்? எப்படி? நன்மதினை வாழ்வே பெறுகிறேன். நன்மதினை வாழ்வே ஏண்டா பயப்பட சிசியா? சிசியா குருவே. வேதங்கள் என்பது எத்தனை? 4. ருக் யஜுர் சாமம் ஆ. அதர்வணம். சரி. இந்த 4 வேதங்களை சிக்கறுத்து சிக்கரித்து. சிசியா ஆ, 4 வேதத்தை சிக்கரித்து. 4 வேதங்களையும் படித்து சிக்கரவே சிக்கரித்து சிக்கரித்து. 5ஆம் வேதம் என்று சொல்லக்கூடிய ஆமா. மகாபாரதத்தை ஆ. நான் உரைக்க ஆ. விநாயக பெருமான் வெள்ளை கொம்பினால் எழுதப்பட்டு எழுதப்பட்டு. மகாபாரதத்தை உருவாக்கிய மகா ஞானியே. நீதான் அந்த மகா ஞானின்றாங்களே. ஞானியா? ஓ. ஆ? ஞானிடா. ஏ. ஓ, மகா ஞானி ஞானி ஆ, ஞானி. ஆ, ஆ. ஆகட்டும் ஆகட்டும். சிசியா குருவே. இன்னும் எப்படி வருகிறேன்? பாடி. கபடலத்தனை எடுத்து சொல்றா தெரிஞ்சானா? அப்பதான் உனக்கு சாப்பாடு ஆப்பிடும். ஆ? ஆமா இல்ல, சாப்பாடுலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சாப்பிடலாம். இப்போ ஆட்ட முடிகிற வரைக்கும் ஓமர கூட போட்டுக்கினே இரு. அப்படி சொல்லிட்டா? ஆமா சரி. சிஷ்யா குருவே. இடுப்பிலே காவிகாபரம் ஆமாம். கழுத்திலே ருத்ராட்சம் ஆமாம். நெற்றியிலே விபூதி திலீர்த்தம் ஆமாம். கரத்திலே கமண்டலத்தண்டு ஓ. ஆ. பாதத்திலே பாத குரடு ஆ. அஜானம் போக்கி ஆமாம். சுஜானம் கோரி ஆ. நான் இத்தாதி சபல் வந்திருக்கிறேன். ஓ, இதுதான் இந்த யோகம். இந்த தந்துனவங்கள தான் ஆஜா. என்ன இந்த தந்திரம் என்னது? ஏன் இருக்கங்கடா? இது யோகத்தன் யோகத்தன்வங்கள. ஏய் இதா யோகதானத்தண்டு யோகம் நான் தந்து. அது வராது விடு. அது வரவே உனக்குலாம் வராதுடா. வரட்டவள. சிஷ்யா ஆ? என்றுமில்லாமல் வேகமாக ஓடி வருகிறாயே தாத்தா, என்ன காரணம் என்று கேள். ஏன் தாத்தா? ஏய், பேரன்மார்கள் எல்லாம் ஆமா. தாயாதிடத்திலே நாடு நகரை தோற்று பணச்சாஞ்சாரம் செய்கிறார். நாமாவது கானகம் சென்று அவருக்கு சென்று. ஆறுதல் கூற வேண்டும். ஓ, தகுதி. ஆமா, அப்படி இருக்கத்தான் ஓடி ஓடி வந்து கானகம் வந்துட்டேன்ல. ஆமாப்பா.
பேரனிடத்தில் சென்று தாத்தா வந்திருப்பார். ஆமா ஆமா மகாராஜா தாத்தா வந்துக்கிறாரு. வேதவியாச தாத்தா தாத்தா வந்துக்கிறாரு. சத்தமா கூப்பிடா காது வரும் காணத்துல ஐது இருக்குதுங்க அந்த கதை போய் ஐயா தாத்தா சொல்லி கூப்பிட்டா கூட கொண்டு போக மாட்டாங்க போ மனவேதனை சஞ்சலம் சஞ்சலம் இருப்பதெல்லாம் என்ன லிங்கம் கருணாமலையத்தில் லிங்கம் பாக்குறேன் நடுமத்தியில் இருப்பது சமாதி நல்ல வார்த்தையே வராது தர்மா தாத்தா
ஏனப்பா நாடு நகரத்தை வச்சுக் கொண்டு சிறும் சிறப்போடும் நாட்டில் தானே வாழ்ந்திருந்தீர். நாட்டிலே இந்திரபிரஸ்தவத்தில் வாழ்ந்திருந்தோம் தாத்தா. ஏன் இந்த வனச்சஞ்சாரம் செய்கிறீர்? இதுக்கு என்ன காரணம் அப்பா? ஐயோ என்ன நடந்தது? ஏன் இப்படி அழுகிறீர்? நாடாண்டதில் என்ன குறை வந்து நேர்ந்தது? ஐயா பத்தியடா Oh
இனிமேல் என்ன கூட உங்களுக்கு தாத்தா வேதா, பட்டத்தில் இருந்து என்ன என்று கேட்கிறாய் என்றாரை தாத்தா சிம்மாசனத்தில் அமர்ந்து சீதம் திறப்போடும் இந்திரபிரஸ்தவத்தை ஆண்டு வந்தீர். அந்த பட்டமெல்லாம் என்னப்பா? தருமா ஏனப்பா இங்கு வந்து தவிக்கிறீ?
தர்மா உங்கள் ஆணை சேனை எல்லாம் என்ன ஆனதப்பா? என் செவிக்கு ஒன்றும் ஏற்கவில்லை. இறைச்சியில் என்ன சொல்றீங்க எனக்கு ஒன்றும் புரியல. அதனால் நீங்கள் எல்லாம் ஒருபுறம் இருந்து தனித்தனியாக கருத்து கேட்க வேண்டும். என்ன நடந்தது என்று ஒருபுறம் என்ன நடந்தது? ஏன் இப்படி அழுகிறீர்? எனக்கு ஒன்றும் விளம்பவில்லையே. அவன் கபடதே மனதில் வைத்தே அவன் மண்டபோ ஒன்று என்ன
தருமா என்ன நடந்தது என்ன விஷயம் இப்ப சொல்லு விளக்கமா. இந்த பாண்டவர் பூண்டானது தாத்தா இந்த பிரபஞ்ச பூமியை வாழவிடக் கூடாது என்று எத்தனையோ சதி சர்வனை செய்தான் தாயாதி. அப்படியா? எதலையும் அகப்படவில்லை என்று தாத்தா அரைக்கு மாளிகை ஒன்று ஏற்படுத்தி எங்கள் ஐவர் ராஜாக்களும் எங்கள் ஐவரை இந்தியனுக்கு எங்கள் தாயான குந்தமாதேவி 6 பேரையும் நடி இரவிலே எங்களை கொல்லி வைத்து விட்டான் தாத்தா. இதெல்லாம் நடந்த விஷயம். ஆமாம், அதலையும் தப்பித்து விட்டு தாத்தா தப்பித்தார் பாண்டவர் என்று குளிக்கின்ற குளத்திலே கூர்மையான வசிய நாட்டினார். அப்படியா? படுக்கும் அறையிலே பாம்புகளை விட்டார் தாத்தா. உண்ணுகின்ற உணவிலே விஷத்தை கலந்தான் தாத்தா. அப்படியா? இதெல்லாம் பாண்டவர் அகப்படவில்லை என்று நாங்கள் சாம்ராஜ்யத்தோடு தாத்தா இந்திர பிரஸ்தவத்திலே வாழ்ந்து வந்திருந்தோம். ஆமா. ஒரு நாள் தாத்தா நாரத மகா முனிவர் வந்தார் தாத்தா எங்கள் ராஜசபையை நோக்கி. அப்படியா? தருமா உங்கள் தந்தை உங்களை எல்லாம் இளம் பருவத்திலே விட்டு விட்டு சென்ற தந்தை. ஆமாம். அமுதந்த முனிவர் சாபத்தார். ஆமாம். அகால மரணம் அடைந்தார். பாண்டு மகாராஜன் அவர் சொர்க்க பலம் இல்லாமல் நரகத்தில் இருக்கிறார் என்று உரைத்தார் தாத்தா. தப்பில்லையப்பா. நாங்கள் என்ன செய்தோம்? என்ன செய்தி? எங்கள் தந்தை சொர்க்கம் சேர வேண்டும் என்று தாத்தா அவரை வழி கேட்டோம் தாத்தா நாரத மகா முனிவரை. அவர் என்ன உரைத்தார்? என்ன உரைத்தார்? இந்த உலகத்திலே யாரும் செய்யாத யாகமாம் ராஜ சுயாகம். அப்படிப்பட்ட வேள்வியை செய்தால் தந்தை சொர்க்கம் அடைவார் என்று உரைத்தார் நாரத மகாமுனிவர். ஆமா, அப்படியே செய்தீர்களா? நாங்கள் தாத்தா திறன் ஏற்கொண்ட இவர் ராஜாக்களும் தாத்தா நாங்கள் ராஜா சுயாகம் என்ற வேள்வியை ஏற்பாடு செய்தி எங்கள் மாமாவாகிய உலக ரட்சகன் கோபால கண்ணனை முன்னிலையில் நிறுத்தி தாத்தா யாகத்திற்கு தாத்தா அனைத்து நாட்டு ராஜாக்களும் வந்தார்கள் தாத்தா. அப்படியா? இந்த யாகத்தில் எவ்வித குறையும் இல்லாமல் நான் சாம்ராஜ்யம் பெற்றேன் தாத்தா. அப்படியா? அப்படி எங்கள் தாயாதி துரியோதனம் வந்தான் தாத்தா. ஆமா, பங்காளியாச்சேப்பா. ஆமாம் தாத்தா. அன்னவனம் வந்து இந்த மண்டபத்தை பார்க்கும் பொருட்டாக மண்டபத்தை சுற்றி வந்தான் தாத்தா. அப்படியா? அவன் உள்ளே வரும்பொழுது தாத்தா மண்டபத்துக்குள்ளே அவன் மணிமா மகனும் சதி லேசாக சாய்ந்து விட்டு இருக்குது தாத்தா. அப்படியா? அதை எங்கள் தேவியான தோபதை பார்த்து வாஸ்துவத்திலே தகப்பன் தான் குருடி என்றாலும் தகப்பனுக்கு பிறந்த தலை மகனும் குருடோ என்று கைத்தட்டி சிரித்து விட்டு இருக்கிறது தாத்தா. பேத்தி மச்சன் சிரிச்சிட்டு இருப்பா. அவன் இதை பொறாம வைத்தானா? அதையே அவன் மனதில் ஒரு பொறாமை வைத்து தாத்தா அவன் நாட்டிலே ஒரு மண்டபம் ஏற்படுத்தி தாத்தா எங்கள் ஐவர் ராஜாக்களையும் அப்படியா எங்கள் தேவியோடு 6 பேரையும் வரும்படி அஸ்தினாபுரம் வரும்படி பெரிய தந்தை லிகிதம் எழுதி உள்ளார் கைப்பட. அப்படியா? அதை கொண்டு வந்தவர் எங்கள் சிறிய தந்தை தாத்தா விதிராழ்வார். அப்படியா? நாங்கள் என்ன செய்தோம்? ஐவர் ராஜாக்களும் எங்கள் தேவியோடு அஸ்தினாபுரம் சென்றோமே தாத்தா. தப்பில்லையே. சென்றதில் தவறு கிடையாதே தாத்தா. அந்த மண்டபத்தை காண்பித்தவன் போல் காண்பித்து எங்களை அவன் கோட்டான் முகம் பலத்த சகுனியன் வார்த்தையை கேட்டு என்னை சூது முனையிலே அமர்த்தி தாத்தா. சூது முனையிலா? சூதமாட செய்தானே தாத்தா. நான் வந்துட்டேன் இல்ல அழுவாத தாத்தா. அதன் பிறகு சூதமாட வேண்டி என்று தாத்தா சூதம் ஆட வேண்டும் என்று அவன் தாத்தா சொம்மாடவில்லை தாத்தா. என்ன செய்தான்? அவன் பொருட்களை குறித்து ஆட வேண்டும் என்று உரைக்கிறான் தாத்தா. பந்தயத்தை குறித்து
அவன் பந்தயத்தை குறித்து ஆட வேண்டும் என்றான். நான் வேண்டாம் என்று மறுத்தேன் தாத்தா. மறுத்தாலும் விடவில்லை. அவன் கேட்கவில்லை தாத்தா. அப்படியா? முதல் ஆட்டத்திலே தாத்தா வேறா? எனக்கு முத்தார மாலைய வைத்தேன் தாத்தா. முதல் பந்தயம் குறித்து. ஆமாம் தாத்தா. ஆ, 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 அந்த ஆ. முத்தார மாலையானது ஆ. சிவபெருமானுடைய கழுத்தை அலங்கரித்திருந்தது தாத்தா. அப்படியா? அந்த முத்தார மாலையானது ஆ, ஆ, ஆ. தென்னிலங்கை வேந்தனாக விளங்கக்கூடிய ராவணேஸ்வரன் கடத்திற்கு அவன் புக்தியிலும் பக்தியிலும் சிறந்தவன் என்று சிவன் கொடுத்தது. சிவபெருமான் பரிசாக கொடுத்தார் ராவணேஸ்வரனுக்கு. ரைட்டு. ராவணேஸ்வரன் என்ன செய்தான்? ஆ. நம்மளை விட இன்னும் பக்தியில் சிறந்தவன் என்று ஆ, ஆ. அவன் தம்பியாகிய விபீஷ்ணாய்வாருக்கு கொடுத்தார் தாத்தா. எல்லாம் கரெக்ட் தான்பா. அந்த முத்தார மாலையானது ஆ. நான் ராஜா சுயாகம் என்ற வேள்வியை செய்தேன் அல்லவா? ஆமா. அனைத்து நாட்டு ராஜாக்களும் வந்தார் அல்லவா? ஆமா. அதிலே விபீஷ்ணாய்வரும் வந்தார் தாத்தா. ஏன்னா தேவர் மூவர் அனைவருமே வந்தார் யாகத்துக்கு. தாத்தா வேறா? தர்மன் சிவன் ஹரி பிரம்மா என்று சொல்லக்கூடிய ஆமா. மும்மூர்த்திகளும் செய்யாத யாகம். ஆமா, ஆமா, ஆமா. இந்த யாகத்தை செய்து சாம்ராஜ்யம் அடைந்தான் என்று எனக்கு பரிசாக கொடுத்தார் தாத்தா அந்த முத்து மாலையை. அவர் இல்லப்பா, கொடுக்கலாமே. அந்த முத்தார மாலையை நான் சூதியே தோற்றேனே தாத்தா. ஏண்டா? ஐயா, இந்த ஆட்டத்திலே தருமன் தோல்வி கண்டு விட்டிருக்கானே. ஏண்டா, இதெல்லாம் தேவையில்லை, முடியாதுன்னு சொல்லிட்டு நீ வந்துட வேண்டியதானே? என்னை விடவில்லை தாத்தா. பொறுக்கி பசங்க. அதோடு விடவில்லை தாத்தா. இரண்டாவது ஆட்டத்தை பந்தயத்தை குறிக்கிறான் தாத்தா. தருமன் எதுவும் பேச மாட்டான்டா. என்ன பந்தியம்? நாடு நகர் யானை சேனை. நாடு நகர் யானை சேனை கண்டு வந்தாலும் உப்புச்சட்டி வரவோடு அனைத்தையும் வைக்க சொன்னானே தாத்தா. ஆமாம் தாத்தா. ஐயா, அனைத்தையும் வைத்தேன் தாத்தா. நான் அதிலையும் தோல்வி கண்டு விட்டேன். ஏண்டா டேய் சிசியா, டேய் நீயாவது இருந்தா என் கூட நின்று ஆகக்கூடாது. தாத்தா ஓ, நீ பேச முடியாது, அப்பேற்பட்ட சட்டம். அப்படியா? ஆமா. தாத்தா பேரா? அதோடு விடவில்லை தாத்தா. என்னப்பா? மூன்றாவது ஆட்டமும் பந்தயத்தை குறிக்கிறான் தாத்தா. மூன்றாவது என்னடா இருக்கு? ஏண்டா? எங்கள் இவர் ராஜாக்களையும் வைத்து ஆட சொன்னானே மனிதரியா? தாத்தா. பேரா? நாம் வேண்டாம் என்று தடுத்தால் அவன் விடவில்லை தாத்தா. அப்படியா? எங்கள் ஐவர் ராஜாக்களையும் வைத்து இதிலாவது வெற்றி கண்டாயா இல்லையா? தாத்தா பேரா? இந்த ஆட்டத்திலையும் தோல்வி கண்டேன். என்னடா, ஒரு ஆட்டம் கூட ஜெயிக்க முடியாது போல இருக்கே. தாத்தா இதோடு விட்டானா? அதோடு விடவில்லை தாத்தா. இன்னும் என்ன பண்ணிருக்க? கடைசியாக நான்காவதாக ஒரு ஆட்டம் ஆட சொன்னான் தாத்தா. தாத்தா பேரா? எங்கள் ஐவருக்குரிய யாக பத்தினி அந்த சோபதியை வைத்து ஆட சொன்னானே.